அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 7.2இல் இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2. ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர் பெருக்கல் 400 சென்டிமீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகுமெனில் மொத்த செலவை காண்க. நமக்கு கணக்கில் ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் பெருக்கல் 400 சென்டிமீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர். முதல் அளவை நீளம் L அப்படின்னு எடுத்துக்கணும். இரண்டாவது அளவு பாருங்கள், அலகு மாறி இருக்குது. முதல்ல மீட்டர், கடைசிலையும் மீட்டர், இதில் பாருங்கள் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட 3 அளவுகளும் ஒரே அலகில் இருக்க வேண்டும். யூனிட்ஸ் வைஸாக சேமாக இருக்கணும். மீட்டர் இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குது. இப்போ சென்டிமீட்டர் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுங்கள். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போ 400 சென்டிமீட்டர் 4 மீட்டருக்கு சமம். ஸோ 400 சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம 4 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அகலம் 4 மீட்டர், உயரம் 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கனசெவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பா அல்லது பக்கப்பரப்பா அப்படின்னு அடுத்தது கண்டுபிடிக்கலாம். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும், இப்போ வெளிப்புறம் முழுவதும் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 2 × LB + BH + LH சதுர அலகுகள். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட சதுர மீட்டர் கிடைக்கும். 1 சதுர மீட்டருக்கு 22னா மொத்த பரப்பளவுக்கு எத்தனை செலவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கொடுக்கப்பட்ட அளவுகளை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். கன செவ்வக வடிவ பெட்டியின், இப்போ கன செவ்வகத்தின் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். கன செவ்வகத்தின் நீளம், ஆங்கிலத்தில் லென்த், அதனால் L ஈக்குவல் டு முதல் அளவு எடுத்துக்கலாம் 6 மீட்டர், கமா கனசெவ்வகத்தின் அகலம் பிரெத் B ஈக்குவல் டு 400 சென்டிமீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னா 400 சென்டிமீட்டர் 4 மீட்டருக்கு சமம். அடுத்தது இதே கனசெவ்வகத்தின் உயரம் ஹைட் H ஈக்குவல் டு 1.5 மீட்டர் என்க. அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் அப்படின்னா கனசெவ்வகத்தின் புறப்பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கன செவ்வகத்தின் புறப்பரப்பு சமம் ஃபார்முலாவை தான் முதல்ல எடுத்து எழுதிக்கணும். 2 × LB + BH + LH சதுர அலகுகள். 2 அளவுகளை பிரதியிட்டுக்கலாம். நீளம் இந்த கணக்கில் 6 மீட்டர், பெரிய பிராக்கெட் பண்ணிக்கலாம். 6 × அகலம் 4 மீட்டர் ப்ளஸ் B எவ்வளோ 4 பெருக்கல் H 1.5 மீட்டர் ப்ளஸ் நீளம் 6 மீட்டர், உயரம் 1.5 மீட்டர், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 × 6 24 பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 4 பெருக்கல் 1.5 சமம் 6 ப்ளஸ் 6 × 1.5 சமம் 9. இப்போ பிராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிற அளவுகள் எல்லாத்தையும் கூட்டணும். 30 39. இப்போ 2 பெருக்கல் 39 சமம் 78 சதுர மீட்டர். இப்போ கனசெவ்வகத்தின் வெளிப்புறம், அதாவது மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 78 சதுர மீட்டர். இதோட கணக்கு முடியல. 1 சதுர மீட்டருக்கு வண்ணம் தீட்ட ரூபாய் 22 செலவாகுது. பரப்பளவு எவ்வளோ கண்டுபிடிச்சோங்க? 78 சதுர மீட்டர். 78 சதுர மீட்டருக்கு வண்ணம் பூசாகும் மொத்த செலவு 78 பெருக்கல் 22. ரெண்டையும் பெருக்குனா 1716 கிடைக்கும். ஆகவே மொத்த செலவு அப்படிங்கும்போது ரூபாய்க்கு போயிடணும். ரூபாய் 1716 செலவாகும். இவ்வளோதான் ஆன்சர்.
பயிற்சி 7.2 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.